உங்களுக்கு தெரியுமா, உங்களோட ஹெல்த் வந்து பேலன்ஸை பொறுத்தது. இதோட பேலன்ஸ் நம்ம மைண்ட் அண்ட் பாடியோட பேலன்ஸ். இதை எப்படி பேலன்ஸாக வச்சுக்கிறதுங்கிற கான்செப்டை சொல்கிறது தான் இன் யன். இது வந்து ஒரு ஏன்ஷியன்டான ஒரு சைனீஸ் கான்செப்ட். இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம பாடியில் வந்து இன் அண்ட் யாங் இந்த 2 விதமான ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. நம்ம இன் ஃபோர்ஸ் வந்து நம்ம பாடியை ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சம்மந்தமான ஒரு ஃபோர்ஸ். இதே யாங் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு செயல் செய்யறதுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். இப்போ இந்த ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் ரெண்டுமே வந்து பேலன்ஸாக இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டான ஹெல்த்தில் இருக்கோம்னு சொல்லலாம். எப்போ ஒன்னோட ஒன்று டாமினேட் ஆகுதோ அப்போந்தாங்க ப்ராப்ளம். இப்போ இன்னும் ப்ரீஃபாக இந்த இதை பார்க்கணும் அப்படின்னா, இன்னுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, ஏனுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இன்னுன்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு பாசிவ், கூலிங் அண்ட் ரீஸ்டோரேட்டிவ். இதே ஏன்னு பார்க்கும்போது இது வந்து ஆக்டிவ், ஹீட்டிங் அண்ட் எனர்ஜி ப்ரமோட்டிங். இப்போ இன் வந்து அதிகமாச்சு அப்படின்னா அது ஏற்கனவே காமாக வச்சுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். அது இன்னும் அதிகமாச்சு அப்படின்னா நம்மளை ரொம்ப சோர்வாக ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்க்கு கொண்டு போயிடும். இப்போ நம்ம யாங்னு பார்க்கும்போது நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கான எனர்ஜி அது தருதுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அது வந்து அதிகமாச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு கண்டிஷனுக்கு நம்ம வந்து போயிடுவோம். இப்போ இன்னும் பாடியோட டீட்டெயில்டாக கோரிலேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் அண்ட் ஹார்மோனல் ஹெல்த், இது 2 கூடயும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நர்வஸ் சிஸ்டம்னு பார்க்கும்போது நம்ம இன்னும் வந்து பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் கூடயும் யாங்க சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் கூடயும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். நம்ம பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து நம்மளோட டைஜஷன், ஸ்லீப், அப்புறம் நம்ம ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணக்கூடிய மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு அது ரெஸ்பான்சிபிள். இப்போ யாங் பார்க்கும்போது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான ஒரு விஷயத்துக்கு, ஃப்ரைட், ஃப்ளைட் அண்ட் ஃப்ரைட் ரெஸ்பான்ஸ்க்கு அது ரொம்ப ரெஸ்பான்சிபிள். அப்புறம் நம்ம ஹார்ட் ரேட்டை அதிகம் பண்ணும். இப்போ ஹார்மோனல் ஹெல்த் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இன்க் வந்து ஈஸ்ட்ரோஜன், மெலட்டோனின், ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஆக்சிடோசின், இந்த 4 ஹார்மோன்ஸும் வந்து இன் ஹார்மோன்ஸ். இப்போ யாங்கோட ஹார்மோன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா டெஸ்டோஸ்டிரான், கார்டிசால், அட்ரெனலின் அண்ட் தைராய்டு ஹார்மோன்ஸ். இப்போ இந்த ஹார்மோனில் எப்போ இம்பேலன்ஸ் வருதோ அப்போ தான் நமக்கு பிசிஓடி மாதிரியான ஹார்மோனல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வரும். இப்போ இன்னுன்னா என்ன, அதை நம்ம எப்படி பாடியோட கோரிலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸசைஸ் அண்ட் டயட், இது 2 வந்து ரொம்ப மேஜரான ரோல் வந்து ப்ளே பண்ணும். இப்போ எக்ஸசைஸ் பார்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு இன் எக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யாங் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணணும். இப்போ இதே யாங் எக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன் ப்ரமோட்டிங் ஆக்டிவிட்டீஸை பண்ணுறது மூலமாக நம்ம இன்னையும் யாங்கையும் நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். இப்போ இன் ப்ரமோட்டிங் ஆக்டிவிட்டீஸ்னு பார்க்கும்போது நம்ம மெடிடேஷன், பிராணாயாமா, ஜென்டில் யோகா, மியூசிக், அப்புறம் வந்து வாக்கிங் பண்ணுறது, ஜேர்னலிங் பண்ணுறது, மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இதெல்லாமே இன்னும் ப்ரமோட் பண்ணும். இதே யாங் ப்ரமோட்டிங் ஆக்டிவிட்டீஸ்னு வரும்போது கார்டியோ ஒர்க் அவுட், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ரன்னிங், டான்சிங், இதெல்லாமே வந்து யாங் ப்ரமோட்டிங் ஆக்டிவிட்டீஸ். இப்போ நம்ம டயட் பார்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ இன்னும் நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா கூலிங் ஃபுட்ஸ் அண்ட் ஹைட்ரேட்டிங் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும். அதாவது என்னென்னலாம்னா குக்கும்பர், வாட்டர்மெலன் மாதிரியான ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது அது நம்ம பாடி டெம்பரேச்சர் மெக்கானிசம்லாம் ஆக்ட் ஆகி நம்ம பாடிக்கு ஒரு ரெஃப்ரெஷ்டு ஃபீல் வந்து கொடுக்கும். இப்போ யாங்கோடதுக்கு வரும்போது நம்ம ஸ்டிமுலேட்டிங் ஃபுட்ஸ் அண்ட் தெர்மோஜெனிக் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கும் போது நம்மளோட பாடி மெட்டபாலிசம்ல ஆக்ட் ஆகி மெட்டபாலிசமை பூஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம பாடிக்கு ஹீட் ப்ரமோட் பண்ணி நம்மளோட யாங் எனர்ஜியை வந்து அது அதிகப்படுத்தும். இதில் என்னென்ன ஃபுட்ஸ்லாம் இன்க்ளூடட் அப்படின்னா எக், ஆனியன், நட்ஸ், கார்லிக். இப்போ எக்ஸசைஸ் அண்ட் டயட் பார்த்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ நம்ம ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் பார்க்கலாமா? அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் சைனீஸ் மெடிசன்லேருந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு சர்டைன் பீப்புளை வந்து அவங்க சூஸ் பண்ணி அவங்களுக்கு சில ஆக்டிவிட்டீஸை கொடுத்துட்டு எண்டில் வந்து அவங்களுக்கு என்ன நடந்திருக்குங்கிற மாற்றத்தை வந்து இது பண்ணுவாங்க. இதுதான் ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலில் பண்ணுவாங்க. இதில் இவங்க எந்த மாதிரியான பீப்புள் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யாங் எனர்ஜி அதிகமாக இருக்கக்கூடியவங்க, அதாவது அவங்களுக்கு வந்து பெயின், அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்குது. இதில் பிளட்ல உள்ள கார்டிசால் லெவல் வச்சு அவங்க மானிட்டர் பண்ணாங்க. அப்புறம் வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன மாதிரி இன்டர்வென்ஷன் கொடுத்தாங்கன்னா, இன்னோட இதை ப்ரமோட் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் அண்ட் டயட் வந்து கொடுத்தாங்க.
அதுக்கப்புறம் இவங்களோட ஃபைனல் ரிசல்ட் பார்ட்டில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இவங்களோட ஸ்லீப் குவாலிட்டி வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்குது. அதுவும் இல்லாமல் பிளட்ல இருக்கக்கூடிய கார்டிசால் லெவல் வந்து நல்லா ட்ராப் அவுட் ஆயிருக்குது. இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நம்ம எல்லாருமே வந்து நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம எல்லாருமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக, ரெஸ்ட்லெஸ்ஸாக, ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸோட தான் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே வந்து yang வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இன் ப்ரமோட்டிங் ஆக்டிவிட்டீஸை நம்ம பண்ணலாம். இப்போ உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஹெல்த் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் பற்றினது இல்லை, பேலன்ஸ் பற்றினது அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான எவிடன்ஸ் பேஸ்டு ஹெல்த் கான்செப்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.